ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி இதுல சில வசனங்களை நாம் வாசித்தோம். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போனா எது விலையேற பெற்றதோ அதை தான் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுவோம். ஆனால் தேவன் இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யம் வளர்வதற்கு, தன்னுடைய சுவிசேஷம் பரவுவதற்கு யாரை அவர் தேர்ந்தெடுக்கிறார், எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார் கேட்டால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த. ஞானிகள் எப்படி இருப்பாங்க? நாங்க தான் படிச்சிருக்கிறோம், படிப்பை வச்சு மேலே வந்துடலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படி சொல்லி அவங்க பிளான் பண்ணி போவாங்க. ஆனா ஒன்றும் நடக்காது. சாதாரண ஒரு படிப்பறிவே இருக்காது. அவங்கள பார்க்கும்போது நல்ல பொசிஷன்ல ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்து இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய நபர்களை பார்த்தா அவங்க வாழ்க்கையில அவங்க உயர்த்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா, அவங்க படிப்பை வச்சு உயர்ந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை வச்சு உயர்ந்திருப்பாங்க. வேதாகமத்துல இந்த உலகத்தின் ஞானம் தேவனுடைய பார்வையில இந்த வேதத்துக்கு முன்பதாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேதத்துல யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல படித்தவர்கள். ஆனா ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யம் வளர்வதற்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்து ஊழியம் செய்த பேதுருவை தெரிந்து கொண்டார். அதாவது மீனவர்களுக்கு என்ன தெரியும் நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய பணியை செய்வதற்கு சாதாரண பேதுருவை தான் கர்த்தர் அழைத்தார், அந்திரியாவை தான் அழைத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் முதலாவது பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். 2வது பார்க்கும்போது, உலகத்தில பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். வேதாகமத்தில ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் சாராளை பற்றி பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லும், அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்ப செத்து போனதையும் அவன் எண்ணவே இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில பலவீனமா இருந்தவர்களை தான் கர்த்தர் அற்புதம் செய்து இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13 20வது வசனம் வரை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கலாத்திய நாட்டில் இருக்கிற விசுவாச மக்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்தார்கள். போக போக அவங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. எனவே அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 10-17 வசனங்களை வர வாசிப்போம் என்று சொன்னால், ஜெப ஆலயம், அங்க ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இயேசு பிரசங்கிக்கிறார். அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு பெண்மணி அங்க இருக்கிறாள். இயேசுடைய கண் அந்த பெண்மணிக்கு நிறைப்படுகிறது. அழைக்கிறாள், கையை வைக்கிறார். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆவாயாக என்று சொன்ன பொழுது அந்த பலவீனப்படுத்தும் ஆவி நீங்கினதுனால பலவீனம் மாறினது. இப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். 3வதாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இழிவானவர்களை தெரிந்து கொள்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார், உலகத்தில் இல்லாதவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். வேதாகமத்துல ஈசாவை பற்றி பார்க்கிறோம்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8-13 வசனங்களை வாசிக்கும் போது ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை அவன் அறிமுகம் செய்யவில்லை. மற்ற எல்லாரையும் அவன் அறிமுகம் செய்தான் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட. ஆனால் தன்னுடைய ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் அற்பமாய் எண்ணினான், இழிவாய் பார்த்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதை தான் தெரிந்து கொண்டார். தாவீது இங்க வருகிற வரையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார். அற்பமாய் குடும்பத்தால் தள்ளப்பட்டு இருந்த தாவீதைத்தான் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக தெரிவு செய்தார். இன்றைக்கும் அநேக நேரங்கள்ல உங்களை இழிவாய் பேசலாம், இழிவாய் பார்க்கலாம், அற்பமாய் பார்க்கலாம், இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவதற்கு இப்படிப்பட்டவர்களை தான் தேர்வு செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஓடுவோம், ஆண்டவரிடம் பொறுமையா இருப்போம், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை பார்ப்போம். சுவிசேஷத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்தெடுத்திருக்கிறார், சுவிசேஷத்துக்காக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் அநேகர் நல்ல நல்ல காரியங்களை தேர்வு செய்தலாம். ஆனால் எங்களை நீர் தேர்வு செய்து உங்களுடைய உன்னதமான பணிக்கு வைத்திருக்கிறீர், அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.